ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கூட்டு எங்கள் வீட்டு முறையில். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு கூட்டுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டு ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, "நீ எல்லா சாப்பாடும் செய்கிற, ஆனால் அதில் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காகவே இருக்குது. நீ ஐதீகமாக செய்ய மாட்டேன்னு" சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளும் அவங்க பண்ணுற மாதிரி தானே செய்கிறோம். ஏன் நமக்கு மட்டும் சொதப்புது சொதப்புதுன்னு நான் நினச்சிட்ருப்பேன். அப்புறம் தான் எங்கள் பாட்டி கூட இருந்து அவங்க செய்யும்போது அந்தந்த இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி செய்கிறாங்க அந்த ஐதீகத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த வாழைத்தண்டு கூட்டுக்கு எங்களுக்கு இது ஒரு ஐதீகம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அதை இந்த அரிசி படி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நாங்கள் இந்த மாதிரி தான் நைய குத்தி விடுவோம். இதால் தான் குத்துவோம். நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி குத்தணும். இந்த மாதிரி நிறைய ஐதீகம் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதுபடி தான் நான் இப்போ வரைக்கும் சமைச்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இப்போது எனக்கு என் சாப்பாடு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான காரணம் எங்கள் பாட்டி தான். ஐதீகமாக சமைக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கணும், நம்ம செய்கிற சாப்பாடை 4 பேர் சாப்பிடும்போது மனசார வயிறார சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ இது இந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இன்றைக்கி ஆனால் டே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கல்ச்சலாக இருந்துச்சுங்க. என்னென்னா, இங்கே நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்களா, இடையில இது பப்பாளி. இந்த பப்பாளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு அப்பங்கிறப்ப கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதையும் சேர்த்து போட்டால் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்களேன்றதுக்கு தான். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை வரையா, வெளில கொல்லையில் உள்ள விறகடுப்பை மொழி அதுக்கு கோலம் போட்டு அப்புறம் டீ போட்டு காலை டிஃபன் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லா வேலையும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து மதியம் சாப்பாடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை. டீ போட்டு எல்லாருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி சாதம் வச்சதுக்கப்புறமேட்டு பார்த்தா தேங்காய் பறிக்க ஆள் வந்துருச்சு. தேங்காய் பறிக்க ஆள் வந்ததுக்கப்புறமும் தேங்காய் பறித்து அது வாய்க்காலில் தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பொறிக்க சொல்லி அவங்களே பொறுக்கி கொடுத்தாங்க. அது தூக்கி உள்ளே கொண்டு வச்சுட்டு அப்புறம் சாதத்தை இடையில ஓடி வந்து பார்த்து சாதம் வெந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேலை குழஞ்சிருமோன்னு நினச்சி பயந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணேன். இந்த வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணிக்கிட்டே பக்கத்தில் என்ன பண்ணினேன், வாழைக்காய் அரிஞ்சு வாழைக்காய் வறுத்தாச்சு. அதோட இன்றைக்கி சமையல் ஓவர். இன்றைக்கிடே இந்த மாதிரி தான் நல்லா போணுச்சு. இப்போ ஃபைனலாக வாழைத்தண்டு கூட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா இருப்போம், நல்ல மூடம் சாப்பிடுவோம். பாருங்கள், வாழைத்தண்டு கூட்டு அண்டு வாழைக்காய் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பாருங்கள்.